எதனால 100 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. வேலை இல்லாமல் இருக்கணும். வேலை இல்லாம இருந்ததுனால இந்தியா முழுவதும் 100 நாளைக்கு எனக்கு டிமாண்டா எங்களுக்கு வேலை கொடுங்க, அதை வச்சுதான் நாங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிதர்சனமான விஷயம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய 11 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியுடைய வளர்ச்சியில பாரத பிரதமருடைய அரசு சிந்திக்குது. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் மொத்தமா கொட்டுறோம். இது போய் கீழே போய் கிரவுண்ட்ல போய் சேருதான்னு கேட்டா கிரவுண்ட்ல மக்களுக்கு போய் சேரல இந்த ஸ்கீம். சரி, மக்களுக்கு பயன்படல, அரசாங்கத்துக்கு பயன்படுதானா? அரசாங்கத்துக்கும் பயன்படல. அப்ப அந்த கிராமத்துக்கு பயன்படுதா? கிராமத்துக்கும் பயன்படல. 20 ஆண்டுகளுக்கு பழமையாக இருந்த ஒரு ஸ்கீமை ஒரு புதியதாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 125 நாட்களாக உயர்த்துகிறது மத்திய அரசு. நீங்க 100 டேஸ் வேலை இல்ல, இன்னொரு 25 நாள் நாங்க சேர்த்து தர்றோம். நீ மாநில அரசு என்ன சொன்ன? இப்ப திமுக பார்லிமெண்ட்ல குடிக்கிறீல்ல, நீ 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக நான் உயர்த்தி தருகிறேன் சொன்னீல. முன்னாடி மாதிரி நாங்க லேண்ட சரி பண்றோம் அப்படின்னு ஒரு மம்புட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கருவக்காட்டு நிழல்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஈரும் வேணும் பார்த்து விட்டு நீ வீட்டுக்கு வர முடியாது. நான் வேலை செய்யறவங்கள சொல்லல, வேலை செய்யாதவங்கள நான் சொல்றேன். திமுக தபோதிபம் குதிக்குது. நீங்க 40% வந்து மாநில அரசு கொடுக்க சொல்றீங்கன்னு. அது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் 40% தான். பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ராஜஸ்தானுக்கும் 40% தான். தமிழ்நாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிபி வளர்ச்சியில் இந்தியாவிலே நம்பர் 1 அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் பேசுறாரு. ஓகே, சூப்பர். நீங்க பெருமிதையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த தொகையில ஒரு 40% சேர்த்துக்கங்க. இதனால் மத்திய அரசுடைய பணிச்சுமை குறையவில்லை. அந்த பேருக்கான மரியாதையே இந்தியாவிலே அசிங்கப்படுத்திய குடும்பமாக ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தின்னு அந்த பெயரை நாசம் செய்து விட்டார்கள். நாடாளுமன்றத்துல பெரும் பரபரப்பு, தமிழக அரசியலையும் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பெயர் மாற்றம் காரணம் என்ன சார்? திடீர்னு பாத்தீங்கன்னா அங்கங்க போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி புகைப்படத்தை வச்சு திமுக எம்பிகள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறது? இல்ல, மகாத்மா காந்தியின் பெயரை வச்சுக்கிட்டு வெகு காலமாக கொள்ளையடிச்ச குடும்பம். ஒரு பேரை திருடி கொள்ளையடிக்க முடியும்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தின்னு மகாத்மாவுடைய புனிதமான பெயரை வைத்துக் கொண்டு கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 2005ஆம் ஆண்டு இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஐமு கூட்டணி தான் கொண்டு வந்துச்சு. 2005ஆம் ஆண்டு அவங்க கொண்டுட்டு வரும்போது 100 நாள் வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதியாக தருகிறோம், மத்திய அரசு அதற்கான ஃபண்டை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2005ஆம் ஆண்டுல அவங்க துவங்கினாங்க. துவங்கும் போது பயோமெட்ரிக்கோ எந்த விதமான ஆதாரோ எதுவுமே கிடையாது. ஒரு போலியான பில்களை போட்டு அப்போது இருந்தக்கூடிய உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுடைய ஆட்டை போறதுக்கு தான் அந்த வேலை பயன்பட்டுச்சுங்கிறது இயற்கையாகவே தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். இப்ப அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 2005 2025 20 வருடங்களாக அது ஒரு செட்டப்லயே வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்க வேலையுடைய யதார்த்தம் தமிழ்நாடு மக்களுக்கு நன்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கீம் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் தமிழ்நாடு மக்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் உங்கள் கிராமத்தை சேர்ந்தவராக இருப்பீர்கள். உங்க கிராமத்துல கடந்த 20 ஆண்டு காலத்துல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால எது மாதிரியான ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு? நியாயமாக அதை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நிலங்களை சரி செய்வதற்கு, குப்பையெல்லாம் அள்ளி போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறோம், அடிப்படையான வேலை வாய்ப்பு டிமாண்டா இருக்குன்னு ஒரு சம்பளத்தை வச்சு கொடுக்கறாங்க. ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த 120 ரூபாய் சம்பளமும் மனசாட்சி இருக்கக்கூடிய யாராவது கிராமத்துல இந்த வீடியோ இருந்துச்சுன்னா நீங்க கிராமத்து மக்களிடம் போய் யதார்த்தத்தை கேட்க வேண்டும். ஏன்னா தவறான ஒரு தகவல்களை வழங்கியதாக இருக்கக்கூடாது. நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த 120 ரூபாய் 130 ரூபாய் சம்பளம் 40 ரூபாவோ 50 ரூபாவோ வரும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுப்பாரு. அவர் சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு 10-20 பேருக்கு கார்டை போட்டுக்குவானுங்க. ஒரு கார்டை போட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 130 ரூபாய் 120 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. அதுல 2000 ரூபாய் 2500 ரூபாய் அட்டையை போட்டுருவானுங்க. அப்புறம் 80-70 பேருக்கு கார்டை போட்டு கொடுத்து அதுல வெறும் 30 ரூபாய் 40 ரூபாய் மட்டும்தான் கையில கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய ஊழல் திட்டமாக, உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. அதனால எந்த விதமான கட்டமைப்பு வளர்ச்சியும் கிடையாது. ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துக்கு சுண்ணாம்படிக்க கூட இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு காங்கிரஸ் அரசு உருவாக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்புல கிடையாது. இதனால தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க வட இந்திய தொழிலாளர்கள் முழுக்க தமிழ்நாடு முழுவதும் வேலை செய்யறாங்க, விவசாய நிலங்கள் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு விவசாய கூலிகள் டிமாண்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்கு, யதார்த்தம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு குழம்பு எடுத்து தலையில ஊத்த கூட ஆள் கிடையாது.
அப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு முகாமை தமிழ்நாடு அரசு தான் காசு கொடுக்காததுனால, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டுங்கிறதுனால இதை எப்போதும் போலவே ஒரு பயோமெட்ரிக்ல பழைய முறைப்படியே முடிஞ்ச அளவு ஆட்டையை போட்டுக்கிட்டு இந்த வேலையை செய்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு முழுவதும் மட்டும் கிடையாது, இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல கூட நீங்க அயோத்தி அந்த சுத்தி இருக்கக்கூடிய சுல்தான்பூர் போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல ஒரு 100 பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்கன்னா 70 பேர் 80 பேர் தான் விவசாய வேலைக்கு கிடைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் மோசம். நீங்க யதார்த்தமாக ஒரு 100 பேர் ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்க உழுது விவசாயம் பண்ணி கொண்டுட்டு வரணும்னா குறைந்தது நமக்கு ஒரு 50 பேர் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்க நாத்து நடுறதுக்கு ஒரு சில பேர் தேவைப்படுறாங்க, அப்புறம் களை எடுக்க தேவைப்படுறாங்க, அப்புறம் ஓராடிக்க தேவைப்படுறாங்க, விதை வைக்க தேவைப்படுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலர் டிஃபரெண்டான ஆட்கள் தேவைப்படுறாங்க. இந்த 50 பேர்களுடைய டிமாண்ட் வந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விவசாயம் செய்வதை தமிழ்நாடு மக்கள் பெரும்பாலானோர் லேபர்னாலதான் விட்டாங்க. பெரிய நிலம் வச்சிருக்கவங்க இல்ல, சின்ன நிலம் வச்சிருக்கவங்க கூட விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு முகாம்ல சுகமாக ஒரு இன்கம் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 100 நாள்ல ஒரு சம்பளத்தையே உயர்த்தி கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட மத்திய அரசு 200 ரூபாய்க்கு மேல அந்த சம்பளத்தையும் உயர்த்திருச்சு. 2005 100 ரூபாய்க்கு விட்டுட்டு போனதை 200 ரூபாய்க்கு மேல நம்ம கொண்டுட்டு வந்தாலும் இந்த வேலை வாய்ப்பிற்கான அதோடைய நோக்கம் என்னன்னா, காங்கிரஸ் அரசு இருந்த போது இந்தியா முழுவதும் ஊழலும் பசியும் பட்டினியும் இருந்துச்சு. இதுதான் உண்மை. அப்போது இருந்த திமுக அரசுக்கும் இது தேவைப்பட்டுச்சு. அப்ப வேலை வாய்ப்புடைய டிமாண்ட் இருந்ததுனால 100 நாளுக்கு உறுதியா வேலை தரணுங்க, 100 days வேலை கொடுக்கணும். ஏன்னா என் மக்களுக்கு வேலை இல்லை. எதனால 100 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. வேலை இல்லாமல் இருக்கணும். வேலை இல்லாம இருந்ததுனால இந்தியா முழுவதும் 100 நாளைக்கு எனக்கு டிமாண்டா எங்களுக்கு வேலை கொடுங்க, அதை வச்சுதான் நாங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிதர்சனமான விஷயம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய 11 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியுடைய வளர்ச்சியில இன்று வேலை இல்லை என்று தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்து மக்களை சொல்லுங்க. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, தமிழ்நாடு மக்களை நான் பார்த்து கேட்கிறேன். ஒரே ஒரு மனுஷன் சார் எங்க ஊர்ல எங்களுக்கு வேலை கிடைக்கல சொல்லுங்க பாப்போம். நான் சொல்வது அன்ஸ்கில்டு லேபர் வேலைக்கு. நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு ஒரு சரியான ஊதியம் கிடைக்கல, அது வேறு. அன்ஸ்கில்டு, நான் உழைக்க தயாராக இருக்கிறேன், நான் ஒரு கட்டுமான பணிக்கு செல்ல தயாராக இருக்கிறேன், நான் ஒரு விவசாய வேலை செய்ய தயாராக இருக்கிறேன், நான் ஒரு சாதாரண வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டில் சொல்லுங்க. கிடையாது. இன்னைக்கு டிமாண்ட். இன்னைக்கு ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீமும் தவிக்குது. இன்னைக்கு வீடு கட்டுறதுடைய ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டுறானா இன்னைக்கு சம்பள தொகையை 40 ரூபாய் ஆகுது. இன்னைக்கு கொத்தனாரும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நபர்களுடைய சம்பளம் உயர்ந்திருக்கு. நெருக்கி சென்னை மாதிரியான ஊர்கள் எல்லாம் 700 ரூபாய் 780 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப நீங்க 200 ரூபாய் 230 ரூபாய் சம்பளத்துக்கு 100 நாள் வேலை கொடுக்கிறோம், அதுவும் ஒரு வெட்டியான ஒரு உடல் உழைப்பை கொடுக்கிறோம், அதனால எந்த பலனும் நாட்டுக்கு இருக்கக்கூடாது, நீ சம்பளத்தை கொடு, அதுக்கு காந்தி பேரை வச்சுக்க, காந்தி பேரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்றதுக்கா காந்தி பேரு? நீ மகாத்மா காந்தியுடைய பேரை வைத்து ஒரு நல்ல திட்டத்தை வச்சு நாட்டை வளர்த்திருக்க. ஐமோ கூட்டணி துவங்கியது 2005 2025 பாருங்க. இதனால இந்த கிராமத்துல 100 நாள் வேலை வாய்ப்புனால மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லுங்க. கிடையாது. அதே கிராமத்துல தூய்மையில வீடு வீடா குப்பளிப்படக்கூடிய 30 நாளும் உழைக்கக்கூடிய சாதாரண துப்புரவு தொழிலாளிகளுக்கு வெறும் 6000 ரூபாய் 5000 ரூபாய் வழங்கப்படுது. நான் பேசுவது யதார்த்தம், நான் புள்ளி விவரம் எல்லாம் பேசல. அப்ப இத பாரத பிரதமருடைய அரசு சிந்திக்குது. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் மொத்தமா கொட்டுறோம். இது கிழ போய் கிரவுண்ட்ல போய் சேருதான்னு கேட்டா கிரவுண்ட்ல மக்களுக்கு போய் சேரல இந்த ஸ்கீம். சரி, மக்களுக்கு பயன்படல, அரசாங்கத்துக்கு பயன்படுதானா? அரசாங்கத்துக்கும் பயன்படல. அப்ப அந்த கிராமத்துக்கு பயன்படுதா? கிராமத்துக்கும் பயன்படல. அப்ப இந்த ஸ்கீம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பழமையாக இருந்த ஒரு ஸ்கீம் ஒரு புதியதாக வளர்ந்த பாரதத்திற்கு ஒரு மிஷன், ஒரு விஷனோட, ஒரு சிந்தனையோடு, ஒரு இலக்கோடு கூடிய ஒரு விக்ஷத் பாரதோடைய அமைப்பா வளர்ந்த பாரதத்திற்கான ஒரு வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அறிவிக்கணும்னு எங்களுடைய கோர் கமிட்டி முடிவு பண்ணது, பார்லிமெண்ட் கோர் கமிட்டி. அப்ப பார்லிமெண்ட் ஒரு பில் பாஸ் பண்றதுக்காக செய்கிறது. அந்த பேரை, முழுமையான பேரை அவங்க வச்சிருக்கிறது கூட இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லா இடத்திலும் ராமரை கொண்டு வந்து விட்டீர்கள், மகாத்மா காந்தியுடைய பெயரை எடுத்து விட்டு நீங்கள் ஜி ராம்ஜி அப்படின்னு பெயரை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அது ஜி ராம்ஜி என்பது ராமர் இயற்கையாகவே அந்த இடத்துக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பெயரை வச்சிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அதனுடைய பில்ல என்ன வச்சிருக்காங்கன்னா, கேரண்டி ஃபார் ரோசர் அண்ட் அக்ரிகா நிசன் பில் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த கேரண்டி ஃபார் அதுல இருக்க ஜியை எடுத்து வச்சுக்கிட்டு ரோசர் அண்ட் அக்ரிஸ் அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ராம எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இது ஜெய் ஸ்ரீராம்ங்கிற ஒரு முழக்கத்தோட பேர் வைக்கிறாங்க. மகாத்மா காந்தியை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முழக்கமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் அந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு, என்ன முதலில் செய்கிறார்கள் என்றால், இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 125 நாட்களாக உயர்த்துகிறது மத்திய அரசு. நீங்க 100 days வேலை,
இல்ல இன்னொரு 25 நாள் நாங்க சேர்த்து தர்றோம். நீ மாநில அரசு என்ன சொன்ன? இப்ப திமுக லபதிபான் பார்லிமெண்ட்ல குறிக்கிறீல்ல, நீ 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக நான் உயர்த்தி தருகிறேன் சொன்னீல. அப்ப பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? நீ தாண்டா 100 நாள் 150 நாள்னு சொன்ன. அப்ப 150 நாள் சொல்லணும்னா பிராக்டிக்கலா நான் சொல்றேன், 50 நாளுக்கான சம்பளத்தை நீ கொடுக்கலன்னு ஒத்துக்கிட்ட. நீ மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்கி தருவேன்னு உன்னுடைய தேர்தல் அறிக்கையில இல்ல. அயோக்கிய ராஸ்கல் தனம் பண்ணக்கூடாது. நீ என்ன சொன்ன? ஏழை மக்கள்கிட்ட 100 நாள் வேலை எப்ப நாங்க 150 நாள் ஆக்கி தர்றோம், மாநில அரசு காசு தரோம் நீ சொன்னில்ல. அப்ப பாரத பிரதமர் சொல்றாரு, ஓகே டிஎம்கே, நீ சொன்னதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 150 நாளுக்கு கொடுக்கறதுக்கு நீ தானே காசு கொடுத்தாகணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய், ஒரு 30,000 கோடி ரூபாய் ஃபண்ட் வச்சுக்கோங்க. இப்ப 150 நாளை உயர்த்தணும்னா 15,000 கோடியை மாநில அரசு தான் கொடுக்கணும். பிஎம் ஒண்ணுமே சொல்லல. எங்களோட அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, 100 நாள் 125 நாளை நாங்க கொடுத்துறோம் தங்கம். நீ இதுக்கு முன்னாடி உனக்கு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி தேவைப்படுதுன்னா 60,000 கோடியை நாங்க கொடுத்துறோம். நீ 50 நாள் எக்ஸ்ட்ரா வேலை தந்தா, 25 நாள் எக்ஸ்ட்ரா வேலை தந்தா சம்பளம் தரேன்னு சொல்றீல்ல, அந்த சம்பளத்தை நீயே கொடுத்துரு. நீ தானே சொன்ன, நீ தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்த. அப்ப அந்த வாக்குறுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த வேலையை அடுத்தடுத்து நாங்க ஏன் மாநில அரசு கொடுக்க சொல்றோம்னா, மாநில அரசு இந்த திட்டத்தின் மூலமாக சம்பளத்தை கொடுக்க முயற்சி பண்ணிடுச்சுன்னா அப்ப ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்தாதான் நடக்கும். நீங்க சொல்றீங்க ஜிஎஸ்டி நாங்கள் இவ்வளவு தூரம் கொடுக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. இந்த ஜிஎஸ்டி எல்லாம் பகிர்வு தொகையை போக இது எல்லாரும் தான் மத்திய அரசு கொடுக்குது. அப்ப உங்களுக்கு யதார்த்தம் புரியுது இல்ல? இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த பணம் பத்தல அந்த பணம் பத்தலன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு முகாமை 125 நாளாக மத்திய அரசு அறிவிச்சிருச்சு. அதற்கு அடுத்து இந்த புதிய ஆக்டில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முன்னாடி மாதிரி போலியாக மானிட்டர் பண்ண முடியாது. இனிமே நீங்க 100% மானிட்டரிங் ஆன்லைன் மானிட்டரிங்கா இருக்கும். ஒரு நாள் வேலை வாய்ப்பை கூட இத்தனை மணிக்கு வேலைக்கு வரோம், இத்தனை மணிக்கு போறோமா, கரெக்ட். இதுல 1/3 மூன்றில் ஒருவர் பெண்களாக இருப்பதற்கு அனுமதி. 100 பேர் இருந்தாலும் 33% பெண்கள் இருக்கும் அந்த இடத்துல வேலை செய்யணும். மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆக்டில் வந்திருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, முன்னாடி மாதிரி நாங்க லேண்ட சரி பண்றோம் அப்படின்னு ஒரு மம்புட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கருவக்காட்டு நிழல்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஈரும் பேணும் பார்த்து விட்டு நீ வீட்டுக்கு வர முடியாது. நான் வேலை செய்யறவங்களை சொல்லல, வேலை செய்யாதவங்களை நான் சொல்றேன். ஏனால் இது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் சீரழித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மக்களை உழைக்காம, இந்த மக்களுக்கு சரியான வேலையை கொடுக்காம, இது யாருடைய காசு? மக்கள் கேட்கலாம், எங்களாவது ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு முகாம்ல போய் இருக்கு வேலை செய்யறது நான் இழிவு செய்யவில்லை. நான் பேசுவது யதார்த்தம். ஒரு மகன் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் 10,000 ரூபாய் வரி கொடுக்குறான். அந்த வரியில தான் தன்னுடைய பாட்டி போய் அங்க 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளம் வாங்கிட்டு வருது. யாரும் எந்த அரசாங்கமும் எந்த அரசியல் கட்சியும் கையில இருந்து காசு போட்டு எதுவும் நடக்கல. அப்ப 10 வீட்டுல நடுத்தரமா உழைக்கிறவன் 10 வீட்டுல சாதாரணமா இருக்கிறவனுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறான். அவ்வளவுதான் கவர்மெண்ட். அது வரிகள் மூலமாக வாங்கிக்கிறோம். அப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு முகாமை இனி மானிட்டரிங்ல அந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க இந்த வேலைகளை செய்யணும்னா வாட்டர் செக்யூரிட்டி, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிஹுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிசாஸ்டர் ரிலீஸ், அதாவது எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுதோ அப்ப 100 நாள் வேலை, ஒரு சாதாரணமா ஒரு வெள்ளம் வந்துருது, ஒரு வீடுகள்ல போய் தண்ணீர் தேங்கிடுது. இப்ப நீங்க சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நகர்ப்புற கிராமப்புறம் தான். கிராமத்துல ஒரு வெள்ளம் தண்ணி தேங்கிடுது. அப்ப அந்த தண்ணியை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒர்க்கர்ஸ் பயன்படுத்தப்படுவாங்க. அப்ப அதுக்கு தேவை இருக்கிறது. அந்த 125 நாள் வேலையில அந்த தேவை இருக்கிறது. உங்களுக்கு உள்ள சாலை போடணுமா, சாலை போடும் வேலைகளுக்கு நீ பயன்படுவாங்க. அப்ப நீங்க ஒரு மனித ஆற்றலையே வேஸ்ட் பண்ணணும். சும்மா இருக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். எல்லாருடைய வரி பணம் தானே. சும்மா கொடுத்தா இந்தியா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? உழைக்காமல் நோகாமல் ஒருத்தவங்களுக்கு ₹1 இந்த மகளிர் உதவித்தொகை நாங்க 1000 ரூபாய் தர்றோம், 500 ரூபாய் தரோம்னு சொல்லி மக்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதை விட இந்த வேலை கிராமப்புற வளர்ச்சிக்கு பயன்படணும்னு பாரத பிரதமர் நினைக்கிறார். மக்களும் உழைக்கணும், உழைக்கிறதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், அந்த ஊதியத்துக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்கணும். அவங்களுக்கு இதுல இன்னொரு இந்த திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா 60 நாள். இப்ப சாதாரணமா இப்ப நம்ம ஊர்ல சீசன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம், இப்ப தை மாசமா அறுவடை சீசன் வருது, விதைக்கிறதுக்கு ஒரு சீசன் வருது. அப்ப இந்த மாதிரி சீசன்கள்ல நீங்க ஒரு 60 நாள் இந்த வேலையை நிறுத்தி வைங்க. அவங்கள உங்களுடைய அக்ரிகல்ச்சருடைய வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு 100 நாள் வேலை, ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். ஏன் இன்னைக்கு வேலைக்கு லேபருக்கு ஆள் கிடைக்கலன்னா, இது ஒரு 200 ரூபாய் கிடைக்குது. ஆனா நடவுறதுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் கூட விவசாயி தருவதற்கு தயாராக இருக்கிறார் சம்பளத்தை. ஆனா இந்த வேலையில 10 நாள் நமக்கு இருக்கு, இந்த 10 நாள் நம்ம போகாம விட்டுட்டா நமக்கு 100 நாள் வேலை போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல மக்கள் அந்த விவசாய வேலைகளுக்கு போவதில்லை. அப்ப விவசாய வேலைகளுக்கு போவது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு எங்க நிக்கும்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பிராக்டிகல் பாரத பிரதமர் நினைக்கிறாரு, இந்த வேலையில விவசாய சீசன்ஸ் எப்பெல்லாம் இருக்குதோ அந்த 2 மாதங்கள் 60 நாள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு மாதிரி, கேரளாவுக்கு ஒரு மாதிரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி பிளான் பண்றாங்க.
இந்த சீசன்ல அந்த வேலையை நிறுத்தி வச்சிருவோம், நாம அவங்கள வந்து அந்த லேபர்ஸை நீங்க பயன்படுத்திக்கங்க இப்படின்னு இந்த திட்டத்தை ஒரு முழுமையாக அடுத்த 2047 நோக்கி உலகின் வல்லரசாக இந்தியா வரணும்னா அன்ஸ்கில் லேபருக்கு சரியான வேலை கிடைக்கணும், சரியான ஊதியம் கிடைக்கணும், கொடுக்கிற ஊதியமும் நியாயமாக பயன்பட வேண்டும். இப்ப இந்த ஸ்டேட்ல கேக்குறாங்க, தமிழ்நாடு திமுக தபோ திபோன்னு குதிக்குது, நீங்க 40% வந்து மாநில அரசு கொடுக்க சொல்றீங்கன்னு. அது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் 40% தான், பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ராஜஸ்தானுக்கும் 40% தான், பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்துக்கும் 40% கொடுக்கணும் தான். பாரதிய ஜனதா இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு மாநிலத்தினுடைய நிதியை பங்கிட்டு ஏழை மக்களுக்கு 100 நாள்ல 150 நாள்ல வேலை தருவேன்னு சொன்ன நீங்க சொன்ன பாவத்திற்கு மத்திய அரசு நிதி தருது. ஆனா நீங்க எங்க மக்களுடைய நிதியை வாங்கிக்கிட்டு நாங்க சம்பளம் கொடுக்க மாட்டோம், நீ தான் கொடுக்கணும், நீ திட்டத்தை மட்டும் அறிவிச்சு ஏமாத்தி மக்களை ஓட்டு வாங்குவ, மத்திய அரசு எங்க இருந்து கொடுக்கும் அந்த பணத்தை? நீங்க அந்த கரீப் கல்யாண யோஜனா நீங்க வருஷத்துக்கு மாசம் இலவச அரிசி 35 கிலோ கொடுக்கிறோம், இது வேலை உறுதியை விட உணவு உறுதி திட்டத்துல கொடுக்கிறோம், எல்லா விதத்திலும் பணம் இங்கு சமமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பிளான பண்றாங்க. இது ஏதோ திமுகவுக்கு எதிரான நோக்கம் மட்டுமல்ல, இது வளர்ந்த மாநிலங்களாக இருப்பவைகளுக்கு நாங்க 60%, நீங்க தான் ஜிஎஸ்டி, நாங்கள் தமிழ்நாடு வந்து பெருமை கொள்ளுது, தமிழ்நாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிபி வளர்ச்சியில் இந்தியாவிலே நம்பர் 1 அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் பேசுறாரு. ஓகே சூப்பர், நீங்க பெருமிதையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த தொகையில ஒரு 40% சேர்த்துக்கங்க. இதனால் மத்திய அரசுடைய பணிச்சுமை குறையவில்லை. இந்த யதார்த்தத்தை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி 1 லட்சம் கோடி ரூபாவை 100 நாள் வேலைக்கு சம்பளமா கொடுத்தாங்கன்னா இப்ப அதை விட 1.25 லட்சம் கோடி ரூபாயை 125 நாளைக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தாலும் 25% ஏறுதுதான். அதுல நீங்க 40% இவங்க ஷேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்ப மிக சொற்பமான பணத்தை தான் மத்திய அரசுக்கு நஷ்டமாகுது. மக்களுக்கு லாபமாகக்கூடிய ஒரு ஸ்கீமை மத்திய அரசு கொண்டுட்டு வருது. இதுதான் பிராக்டிகலான உண்மை. இந்த ஸ்கீமை அமெண்ட்மெண்ட் பண்ணது. இப்ப நார்த் ஈஸ்ட், இப்ப நீங்க நாகாலாந்து இருக்கு, மணிப்பூருக்காக பேசுறீங்களா? தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு மணிப்பூர் மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு அங்கு 100 நாள் வேலை வாய்ப்பு முகாமில் 125 நாள் உறுதியளிக்கப்பட்டு அதற்கான முழு சம்பளத்தை மத்திய அரசு தருது. நீங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், நம்மளுடைய சகோதரிகள் சொல்லக்கூடிய அந்த மணிப்பூராக இருக்கட்டும், நாகாலாந்தா இருக்கட்டும், அது மாதிரியான மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் 100% 90% மத்திய அரசு கொடுக்குது. 10% நீங்க கொடுத்தா போதும் ஸ்கீம் கொண்டு வருது. அப்புறம் யூனியன் டெரிட்டரி, நீங்க கோவாவாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூனியன்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், பாண்டிச்சேரியில நீங்க 125 நாள் வேலை வாய்ப்பு முகாமை உருவாக்கி அதில் 100% பணத்தையும் மத்திய அரசு கொடுக்குது. இதுல என்ன தப்பு? தமிழ்நாடு மக்களையும் இந்த திமுக காரனையும் பார்த்து நான் கேட்கறது என்ன தப்பு? வேலை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், பயோமெட்ரிக்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், சம்பளத்தை கொடுக்கக்கூடிய நேரங்கள் சரியா இருக்கணும், கொடுக்கப்படக்கூடிய வேலை மக்களுக்கு பயன்படணும். மக்களுக்கான பேரை வந்து விக்ஷித் பாரத்தின் மூலமாக தொலைநோக்கு திட்டத்தோடு ஒரு பேரை வைக்கிறோம். அந்த பேரை நீங்க வந்து சுருக்கிக்கிட்டு ஜி ராம்ஜின்னு சொல்றீங்க. ஓகே, அதுல ஜி ராம்ஜின்னு இருந்தா கூட மகாத்மா காந்தி ஒவ்வொரு நாளும் உச்சரித்த ஒரு பேர் என்ன பேர்? ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையை தான் ஒவ்வொரு நேரத்திலும் அகிம்சையை போதிக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிந்தித்தார். அந்த மகாத்மாவுடைய காந்தியுடைய பெயரை ஜவஹர்லாலுடைய நேரு கரெக்ட் பண்ணிடுச்சு. அந்த பேருக்கான மரியாதையே இந்தியாவிலே அசிங்கப்படுத்திய குடும்பமாக ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தின்னு அந்த பெயரை நாசம் செய்து விட்டார்கள். அதனால மகாத்மா காந்தி வணங்கக்கூடிய கடவுளை நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் வணங்குகிற கடவுள் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை வைத்தால் நீங்கள் சந்தோஷம் தானே அடைவீங்க? நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீங்க, என் பேரு பாண்டியராஜன் பேர் வைக்கிறதோட நான் கடவுள் முருகன் ஒரு நாளைக்கு 100 தடவை நினைக்கிறேன். முருகனுடைய பேர்ல ஒரு திட்டம் வந்தா அது பெருமையான நான் நினைப்பேன். அதைத்தான் மத்திய அரசு பேர்ல அப்படி வைக்கல. ஆனா இவர்களுக்கு எது ஏழை மக்களுக்கு எதையாவது ஒன்றை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்கும் போதெல்லாம் இவர்கள் காதிலே நாங்கள் ஜெய் ஏழைகள் சொல்கிறோம். இவங்க காதில ஜெய் ஸ்ரீராம் எழுகிறது. நாங்கள் ஏழைகளின் வளர்ச்சியை பற்றி 24 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு 24 மணி நேரம் ராமரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் பாரத பிரதமர் நினைக்கிறார், நாம் ஏழைகளை நினைப்பதும் ஜெய் ஸ்ரீராமை நினைப்பதும் ஒன்றுதான். ஏழைகளுக்கு செய்யக்கூடிய திட்டத்திற்கு ஜெய் ஸ்ரீராம் தானாகவே பெயர் வைத்துக் கொண்டார். இதை நாங்க பெயர் வைக்கல. இந்த ஜி அப்படிங்கிற ஸ்கீம் வைத்த இந்த பேருக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம்னு பேர் வைத்த எங்களுடைய மதிப்புமிகு எதிர்கட்சிகளுக்கு எங்களுடைய நன்றி. மகாத்மா காந்தியுடைய புகழை ஒரு காலமும் ஒழிக்க யாராலும் முடியாது. காந்தியின் பெயரால் இந்த நாட்டுக்கு வளர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்ற தூய்மை இந்தியா என்கிற திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழைகளுக்கும் கழிவறை கட்டி கொடுத்தது வெறும் காந்தி மகான் போட்ட கண்ணாடியை மட்டும்தான் லோகோ வச்சிருக்கும். எங்களை விட காந்தியை நேசிப்பதற்கு, மகாத்மா வழியில் நடப்பதற்கு யாராலும் முடியாது என்கிற யதார்த்தத்தை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.